அன்னைக்கு நைட்டு ராமு நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தான். திடீர்னு காற்று வெளியில் அடித்ததுனால அங்கே வீட்டில் இருக்க ஜன்னல்கள் எல்லாம் படன்னு அடித்தது. சரி, தூக்கத்திலேருந்து எழுந்த ராமு தண்ணி குடிச்சிட்டு வரலான்னு ஹாலுக்கு போனான். தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் இந்த ரூமுக்கு வரும்போது லதாவோட பக்கத்தில் ஏதோ ஒரு உருவம் நின்றுட்டு இருந்த மாதிரி இருந்தது. அடுத்தது என்ன நடந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வமாக இருக்கா? இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோடு அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஹாரர் அண்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஸ்டோரிஸ்னால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி எபிசோடில் என்ன நடந்ததுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த எபிசோடை நம்ம கண்டினியூ பண்ணலாம். இதுக்கு முன்னாடி ராமு அவரோட ஃபைலை வீட்டிலேயே விட்டுட்டு வந்துட்டாருன்னு அவரோட ஒய்ஃப்க்கு கால் பண்ணி அந்த ஃபைலை ஆஃபீஸ் பாய்கிட்ட கொடுத்து விட சொல்கிறாரு. அதுக்காக வீடியோ கால் பண்ண ராமுக்கு ஒரு ஷாக். அது என்னன்னா, அன்னைக்கு நைட்டு அவர் பார்த்ததா சொல்லப்படுற அந்த மின்னுற மோதிரம் இப்போ ராமுவோட வீட்டில் அவரோட வீட்டு டேபிள் மேலேயே இருக்குது. இதை கேட்ட ராமு உடனே வீட்டுக்கு வந்துடுறார். வந்து லதா கிட்ட, லதா இந்த பொருளை தான் லதா நான் பார்த்து பயந்தேன், இந்த பொருள் எப்படி லதா நம்ம வீட்டுக்கு வந்ததுன்னு கேட்குறாரு. அதுக்கு லதா, என்னங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க, இந்த மோதிரம் உங்களோட பேக்கில் தான் அங்கே இருந்தது, இதுதான் நான் நேற்று நைட்டு எடுத்து டேபிள் மேலே வச்சேன், இது என்னன்னு கேட்கலாங்கிறதுக்குள்ளே நீங்கள் காலையில் அவசரமாக ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னு லதா சொல்கிறாங்க. புரியாமல் இருந்த லதாவோ ராமுவோ கொஞ்ச நேரம் எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் அமைதியாக இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நடந்ததை எல்லாத்தையும் யாருக்கிட்டேயாவது சொல்லலாமான்னு யோசித்தாங்க. அந்த டைமில் தான் அவரோட ஃப்ரெண்டு அவருக்கு ஞாபகம் வந்தார், கார்த்திக். நடந்தது எல்லாத்தையுமே ராமு கார்த்திக்கிட்ட சொல்கிறாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட கார்த்தி உடனே ராமு வீட்டுக்கு கிளம்பி வராங்க. டேய், எனக்கு ஒரு ஐடியா இருக்குடா, இதை வேணால் நீ ட்ரை பண்ணி பாருன்னு கார்த்தி ராமுக்கிட்ட சொல்கிறாரு. அது என்னன்னா, இந்த மோதிரத்தை நீ எங்கே எடுத்தியோ அங்கேயே வச்சுட்டு வந்துடு, இல்லைனா கண்காணாத இடத்துல எங்கேயாவது தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடுது. இது எனக்கு என்னமோ பெட்டராக படுது ராமு, இதை வேணால் நீ ட்ரை பண்ணி பாருன்னு கார்த்தி ராமுக்கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட ராமுவோ அன்னைக்கு நைட்டே அந்த மோதிரத்தை எங்கே பார்த்தாரோ அங்கேயே வச்சுட்டு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ராமுவுக்கு நல்ல ஒரு தூக்கம் வரவே இல்லை. அந்த மோதிரத்தை பற்றின நினைப்பே அவனுக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. மணி கரெக்டாக 1:30 மணி ஆச்சு. அதுக்கு மேலே தான் ராமு தூங்க ஆரம்பித்தார். அந்த டைம்னு பார்த்து வீட்டில் பவர் கட் ஆகிடுச்சு. பவர் கட் ஆனதுனால முகம் எல்லாம் வேர்த்து போச்சு. ராமு உடனே எந்திரிச்சு தண்ணி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு ஹாலுக்கு போகிறாரு. ஹாலுக்கு போனோன்னே வெளியில் அடித்த காற்றுனால அங்கே வீட்டில் இருந்த ஜன்னல்கள் எல்லாம் டப்பட்டப்பட்டப்பட்டப்படன்னு அடிச்சுட்டே இருந்தது. உடனே இந்த ஜன்னல்களை சாத்திட்டு நம்ம போய் படுத்துக்கலாம் அப்படின்னு ராமு அந்த வீட்டில் இருக்க எல்லா ஜன்னல்களையும் சாத்திட்டு படுக்க போகிறாரு. இப்போ ராமு அங்கே இருந்து ரூமுக்கு போகும்போது அங்கே ஒரு உருவம் ஏதோ நின்றுட்டு இருக்கிற மாதிரி ஒரு இல்யூஷன் தெரியுது. அவர் நல்லா கண்ணை தேய்ச்சிட்டு மறுபடியும் பார்க்குறாரு. ஆனால் அங்கே ஒரு உருவம் நின்றுட்டு லதாவோட கைகளை பிடிச்சிட்டு இழுத்துட்டு இருக்குது. இதை பார்த்த ராமுக்கு ஒன்றுமே புரியாமல் லதா லதா எந்திரி லதா எந்திரி லதான்னு கத்துறாரு. ஆனால் அவர் கத்துறது லதாவுக்கு கொஞ்சம் கூட கேட்கல. அவர் கத்துறதை பார்த்து அந்த உருவம் வேகமாக அந்த ரூம்களோட கதவை சாத்துது. இப்போ அந்த ராமு அந்த கதவுகளை வந்து லதா எந்திரி லதா எந்திரி லதான்னு கத்துறாரு. ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. கொஞ்ச நேரம் கழித்து அந்த கதவு மெதுவாக திறக்குது. வெளியில் வந்த லதா, என்னங்க என்னாச்சு, ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு ராமுவை பார்த்து கேட்குறாங்க. நடந்ததை சொன்னால் லதா பயந்துக்குவான்னு ராமு எதுவுமே சொல்லாமல் தூங்க போயிடுறாரு. அன்னைக்கு காலையிலையும் விடிஞ்சிடுது. அன்னைக்கு ஒரு 7 மணி இருக்கும்போது கார்த்திக் ராமுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி, டே ராமு, நான் சொல்கிறத கேட்டு நீ பயந்துடாத, நேற்று நைட்டு எனக்கு ஒரு கனவு வந்ததுடா. அந்த கனவில் லதா மட்டும் தனியாக படுத்துட்டு இருக்காங்க. லதாக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு கருப்பு உருவம் லதாவோட கைகளை பிடிச்சி இழுத்துட்டு இருந்த மாதிரி கனவு வந்ததுடா. லதாக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, அவங்க நல்லா தானே இருக்காங்கன்னு கார்த்தி கேட்குறாரு. இதை கேட்ட ராமுவுக்கு முகம் எல்லாம் வேர்த்து போச்சு. கை கால்கள் எல்லாம் நடுக்கல் எடுத்துக்கிச்சு. அவனோட முகம் பயத்திலையும் பீதியிலையும் உறைந்து போச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நடந்தது எல்லாத்தையும் கார்த்திக்கிட்ட சொல்கிறாரு. இதை கேட்ட கார்த்திக்,
என்னடா சொல்கிற? நான் கனவாக கண்டது அங்கே நிஜமாவே நடந்திருக்கா? நீ சொல்கிறதெல்லாம் நிஜமாவே நடந்திருக்கு அப்படிங்கும் போது என்னால் இதெல்லாம் நம்பவே முடியலடா. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது லதா அந்த ரூம்லேருந்து எந்திரிச்சு முகம் கழுவலான்னு ஹாலுக்கு போகிறாங்க. டே ராமு, நேற்று கனவுல எனக்கு இது மட்டும் வரலடா. நீ தூக்கி போட்டல ஒரு மோதிரம், அது லதாவோட கைகள் அந்த பேய் போட்டுட்டு இருந்த மாதிரி ஒரு கனவு வந்ததுடா அப்படின்னு கார்த்தி சொன்னதும் ராமு வேகமாக ஓடி போய் லதாவோட கைவிரல்களை பார்க்குறாரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.